அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கேரட் வடை செய்ய போகிறாங்க. வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெருஞ்சீரகம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், பூண்டு 4 பல் பூண்டு இது மாதிரி போட்டு ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருவி வச்சுருக்க கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து கிளறிட்டு வடை பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சிட்டு வடையை தட்டி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடையை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை நம்ம போட வேண்டியது தாங்க. இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கலாம். ஏன்னா இதில் பொட்டுக்கடல கேரட் சேர்த்துருக்கோம். பசங்க வந்து கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடுமே செவந்துத்துங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணாக்கா சுவையான பொட்டுக்கடல கேரட் வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா